கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தர்யவதியாயிருந்தாள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, தாவீது ஒரு நாள் சாயங்காலத்திலே தன்னுடைய படுக்கையில் இருந்து எழுந்து தன்னுடைய மேலறை அல்லது உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருந்தார். அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது என்ன கருமையானவர்களை, தாவீது போர்க்களத்தில் நிற்க வேண்டிய ஒரு மனிதன். அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், யோவாபும் அவனோடு கூட இருந்த அனைவரையும் அவன் யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். தாவீது எருசலேமில் இருந்த பொழுதுதான் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கும்படியாக அவன் தன்னுடைய உப்பரிகையிலே உலாவும் பொழுது தன்னுடைய கண்களின் இச்சையினால் பிடிக்கப்படுகிறான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஏவுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூண்டும் பொழுது நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியது அவசியம். அந்த நேரத்தை விட்டு நாம் உதாசீனப்படுத்துவோமானால், அந்த நேரத்தை நாம் தப்ப விடுவோமானால் அது நமக்கு கண்ணியாக இருக்கும். தாவீது யுத்த களத்திலே நின்று தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு மனிதன் அந்த நாளிலே அந்த பொறுப்பை விட்டவனாக எருசலேமிலே தன்னுடைய அரண்மனையிலே இருந்துவிட்டு அவன் வெளியிலே உலாவுகிறான். அவனுடைய கண்களின் இச்சையினால் அவன் பிடிக்கப்படுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாமும் கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனமாக எடுத்துவிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை ஏனோதானோ என்று சொல்லி செலவிட்டு விடக்கூடாது. தேவாவியானவர் நம்முடைய உள்ளத்திலே ஏவும் பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே சென்று அமர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த நாளில் நம்முடைய நேரத்தை எப்படியாக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதற்கென்று சொல்லி நேரங்களை ஒதுக்கி அவருடைய சமூகத்திலே செலவழிக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் இந்த நாளில் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் என்ன கருமையானவர்களே, ஒருவேளை நாமும் கூட நம்முடைய கண்களின் இச்சைகளினால் பிடிக்கப்பட்டு விடுவோம். நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கும் ஒரு ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களை எச்சரிக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். எந்த ஸ்தலத்தில் நாங்கள் நிற்க வேண்டுமோ அந்த ஸ்தலத்தை விட்டு எங்களுக்கென்று சுயமாக நாங்கள் ஒரு இடத்தை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்துல நாங்கள் நின்று ஜெபிக்க, ஆண்டவரே வேதத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.